Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விஜர்ஜினா ஓபன் செஸ் தொடரில் விளையாடி சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம்பருதி இந்தியாவின் 90வது கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தை பெற்றுள்ளார். இளம்பருதி மற்றும் அவரது பெற்றோருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். விஜல்ஜினா செஸ் தொடரில் வெற்றி பெற்றதன் மூலிமா, சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலிமா இந்தியாவினுடைய 90வது கிராண்ட் மாஸ்டர், அதே சமயம் தமிழ்நாட்டினுடைய 35வது கிராண்ட் மாஸ்டராக தமிழ்நாட்டை சேர்ந்த இளம்பருதி ப்ரொமோட் ஆகிருக்காரு. இளம்பருதி நம்மளோட இருக்காரு. அவரோட சுவாரஸ்யமான தருணங்களை பற்றி பேசலாம். இளம்பருதி, முதல்ல வாழ்த்துக்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி சார்பாக. இந்த ஒரு தருணம் எப்படி இருக்கிறது? அங்கே ஒரு சாம்பியன் பட்டம், அதே சமயம் இங்கே 90வது கிராண்ட் மாஸ்டர், இளம் கிராண்ட் மாஸ்டராகவும் நீங்கள் தான் இருக்கீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஹாஃப் பாயிண்டில் ஒரு 5-6 வாட்டி நாம் மிஸ் பண்ணால இப்போது கம்ப்ளீட் பண்ணது ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ஓகே, இப்போது 5-6 வாட்டி மிஸ் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க. இதற்கு இடையில எவ்வளவு சிரமமான ஒரு சிச்சுவேஷன், அதே சமயம் பார்க்குறப்ப இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் கிராண்ட் மாஸ்டர் நீங்கள் தான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அது அந்த மாதிரி லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து மிஸ் பண்ணியிருக்கேன் நிறையா வாட்டி. அப்புறம் நெக்ஸ்ட் என்னோடய கோல்ஸை 2600 ரேட்டிங் போகிறதுக்காக இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஓகே, சின்னதுலேருந்தே உங்களோட ட்ரீம் என்னவாக இருந்துச்சு? இப்போது நீங்கள் செஸ் பிளேயராக ஆகி பல வருஷம் உழைப்புக்கு அப்புறமா இன்றைக்கி கிராண்ட் மாஸ்டரும் ஆயிருக்கீங்க. இந்த ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகுதா, இல்லை சின்னதுலேருந்து அந்த ட்ரீம் இன்னும் அச்சீவ் பண்ண முடியல, அப்படி எதனா இருக்கா உங்களுக்கு? சின்னதாகும்போது யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ட்ரீம் இருந்துச்சு. அது கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னும் லெவல் அதிகமாகி வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்காக ட்ரீம் இருக்குது. ஓகே, அண்ட் வணக்கம் சார். பையனுடைய இந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக வாழ்த்துக்கள். முதலடி உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்குது. ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருந்து பையன் இந்த அளவுக்கு வர்றதுக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தருணம் ஒரு பேரண்ட்டாக, அப்பாவாக உங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மையாலும் இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஆக்சுவலாக இவன் 5 வயசுலேருந்து விளையாண்டுட்டு இருக்கான். பட் லாட் ஆஃப் நிறைய எய்ம் இருந்தது. யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் எய்ம் இருந்தது. பட் சில எங்களை தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை எங்களால் அச்சீவ் பண்ண முடியல. ஃபினான்ஷியல் அண்டு மற்றும் வேறு குடும்ப பிரச்சனைகள் நிறையா இருந்ததுனால அதனால் எங்களால் அச்சீவ் பண்ண முடியல. பட் இவன் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி என்னுடைய காலேஜ் மேட்ஸு அவங்க மூலியமாக எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த ஹெல்ப் கிடச்சனால தான் இவன் அச்சீவ் பண்ண வைக்க முடிஞ்சது. ரொம்ப இது அதை இவன் சொன்ன மாதிரி 4-5 டோர்னமெண்ட் மேபி ஏப்ரல்லே அவன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தான்னா இந்தியாவுடைய 85வது கிராண்ட் மாஸ்டர் ஆயிருந்திருக்கலாம். பட் ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 5 டோர்னமெண்ட்டில் 0.5 பாயிண்ட்ஸில் நிறையா டோர்னமெண்ட்டில் கடைசி நாம் வாங்குறது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் இன்றைக்கி நேற்று நடந்த டோர்னமெண்ட்டில் பாயிண்ட்ஸ் எடுத்து அவன் அச்சீவ் பண்ணியிருக்கான். ஸோ உண்மையாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஆஸ் அ பேரண்ட்டாக 2 பேர் சேர்ந்து சந்தோஷப்படுத்தாண்டி ஆஸ் அ மதராக இண்டிவிஜுவலாக உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். என் பையன் பிறக்கும்போது இப்படி இருக்கணும், பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகணுன்ட்டு. அந்த ட்ரீம் எப்படி இருந்துச்சு? இப்போ பையன் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது? அது சந்தோஷமாக தான் இருக்குங்க. நான் ஆக்சுவலாக இப்போ டீச்சராக இருக்கங்காட்டி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அது செஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்தங்காட்டி அப்போ அந்த ஃபீல்ட்லேயே அவன் அப்படியே போய் ஆரம்பிச்சிட்டான். அதனால் சரி, அவனுக்கு எது ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதிலேயே நம்ம அவனை இம்ப்ரூவ் பண்ணி விடலாம் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதிலேயே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் அதிலேயே கொண்டு வரலான்னு முடிவு பண்ணாங்க. ஆஸ் அ ப்ரௌட் மதராக பையனுடைய அடுத்த அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கணும், எந்த இலக்கு வரைக்கும் அவர் தொடணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது? எப்போவுமே கடவுள்கிட்ட எப்போவுமே பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாங்க, கடவுள்கிட்ட எப்போவுமே என்ன சொல்லுவோம், அடுத்தடுத்த லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். அதுக்கு அவனும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த ஃபுல்ஃபில் குயிக்காக ஜஸ்ட்டு தட் இஸ் எல்லாமே ஒரு இப்படி வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் எல்லாருக்குமே அது இருக்கும். அந்த செஸ் இதில் இருந்தாலே கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவலுக்கு போனால் ஹாப்பி தான், ரொம்ப ரொம்ப ஹாப்பி போவான். கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மகனுடைய அடுத்தடுத்த பயணங்களுக்கும் உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் நாகராஜன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.